வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 எபிசோட் 45 ரெஸ்ட்ரெயின் அண்ட் வோவ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரீஸ் போட்டிருப்போம். எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எபிசோடுக்கான தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில், அதாவது ஒவ்வொரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து மொத்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையுமே பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாகவே போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் போய் அங்கேயும் தேடி இருக்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோட வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ போன எபிசோட எண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா குராபிகா தான் மொத்த சக்தியுமே திரட்டி சேஞ்சில் அப்படின்னு ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு மேலே போட்டிருப்பா. ஸோ இந்த சக்தியை வந்து இந்த ஸ்பைடர்ஸ் யாரில் யூஸ் பண்ணுறாங்களோ, அதாவது இந்த ஃபேண்டம் ட்ரூப் கிட்ட மட்டும்தான் இந்த சக்தியை வேலை செய்யும். நான் என்னோட இதயத்தை அதுக்கேற்ற மாதிரி நான் வடிவமைச்சு வச்சிருக்கிறேன். ஸோ இந்த சக்தி வந்து ஸ்பைடரை தவிர யாருக்காவது நான் யூஸ் பண்ணுனா நான் கன்ஃபார்மாக செத்து போயிடுவேன், அந்த இடத்துலையே நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குராபிகாவும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வேகமாக கார் ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க காரில் போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டேஸ்லின் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்துக்கிட்டு பின்னாடி யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குராபிகிட்ட சொல்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, நாம தான் யாருக்கு தெரியாமல் உனக்கு கடத்திட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்ச ஃபேண்டம் ட்ரூப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் அந்த இடத்துல பயந்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் எப்படி நாம தான் அவனை நைஸாக தூக்கிட்டு வந்துட்டோமே, அவங்க நம்மளை பின்தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிகா சொல்லிட்டே இருக்கிறா. அப்படின்னா அவங்க ஏதாவது ட்ராக்கிங் டிவைஸ்க்கு இது வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேல்சன் சொல்லியே இருக்கும்போது ஸோ அவனோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குராபிகா இங்கே ஓவகனை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவனோட லெஃப்ட் சைடில் இருக்கிற தொடையில பாரு ஏதோ ஒரு ஊசி மாதிரி இருக்குது, ஃபஸ்ட்டு அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலடி சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ அந்த ஊசி அத்து விட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க நம்ம விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. வா அதுக்குள்ளே சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷால்னாக்கு சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க மேலே ஒரு ஷேடோ பீஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேலே விழுகுது. என்னன்னு பார்த்தா அவுல் தான். ஸோ அந்த மெர்ச்சன்டைஸ் எல்லாம் தேடி போயிருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அவனோட டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த கார் மேலே ஒரு பெரிய போர் மாதிரி போட்டு விட்டான். ஸோ போட்டு விட்டு அடுத்த செகண்ட் அந்த கார் பார்த்தீங்கன்னா அப்படி சுருக்க பையிட்ட சுருங்கி அப்படி குட்டியுண்டு ஆயிடுச்சு. அவ்வளோ இதுக்குள்ளே எல்லாருமே மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோபுனாகா மட்டும் உள்ள மாட்டிட்டான். என்ன திறந்து விடுங்க அப்படிங்கிறாங்க. மற்றவங்களை எங்கன்னு பார்த்தா அவங்கெல்லாம் டக்குன்னு வெளியே வந்துட்டாங்க. அடேங்கப்பா, கண்ணமுடி கண்ணத்துக்குள்ளே நீங்கள் டக்குன்னு வெளியே வந்துட்டீங்களாட்டு இருக்குது, உங்களுக்கு சக்தி அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டே இருக்கிறான். அச்சிச்சோ பாவம், நோபுனாகா மட்டும் ரொம்ப அன்லக்கியர் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா அவன் தப்பிக்க முடியாத இடத்துல இருந்திருக்கிறான், எல்லாத்துக்கும் நெரிசலாக அவன் இருந்திருக்கிறான், அதனால அவன் தப்பிக்க முடியல அப்படிங்கிறாங்க. இவனோட டெக்னிக் எங்கே வேணால் கூட்டிகிட்டு போயிடலாம இருக்குது அப்படின்னு இவன் தான் அந்த மெர்ச்சன்டைஸ் எல்லாம் எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட காரியமாக சுருக்கிட்டானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த மெர்ச்சன்டைஸ் எடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் அவனோட பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அவளுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உவிகன் சொல்லியிருப்பான்ல, அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. சரி அப்படின்னா நான் போய் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷேடோ பீச் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச பேக்கப்புக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிற எல்லாத்தையுமே, யார் இந்த பொடி பசங்க எதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேடோ பீஸ்லேருந்து ஒருத்தன் பேசிகிட்டே இருக்கிறான். இவங்களாம் இருந்தால் ஃபேண்டம் ட்ரூப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஷிஜுக்கு அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு. ஏய் எனக்கு தெரிஞ்சு நம்ம 4 பேர் தங்க கொண்டுட்டோம்ல, அப்படின்னா மீதி இருக்கிறவங்க எப்படியாவது இங்கே ஓவகின்னு வச்சிருந்துருக்கணும், அவங்க செயின் யூஸர் இருந்திருக்கணும்ல, அப்படின்னா இங்கே செயின் யூஸர் யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னு எங்கள் ஷேடோ பீஸ்ட்டில் எவனுமே செயின் யூஸர் இல்லைன்னா வெளியால் தான் எவனும் கடத்திட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஷேடோ பீஸ்ட் எல்லாமே கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நம்ம களத்தில் இறங்கி பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. இந்த பொடி பசங்களாம் ரொம்ப பயமுறுத்துறானுங்கன்னு, ஆனாலும் நான் இதுக்கெல்லாம் அசர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம போய் அவங்கள கொள்ளலாமா அப்படிங்கிறாங்க. ஷால்னாருக்கு நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, ஷிஷுக்கு அந்த இடத்துல 2 பேர்த்த பார்த்துக்குவா, நான் 3 பேர்த்த பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. வாயை மூடுங்கடா பொடுசுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷேடோ பீஸ்ட் அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே வேகமாக கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடி யாருமே ஃபாலோ பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம இடத்துக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மெலோடி இருந்துக்கிட்டு நம்ம வேணால் பேட்டன் சிக்கு போயிடலாம், ஏன்னா அந்த இடத்துல தான் மசில் ரிலாக்ஸனுக்கான மருந்து எல்லாமே அங்கே இருக்கும், நம்ம அங்கே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குராபிகா சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ அதே சமயத்தில் சீன் கட் பண்ணால் இங்கே ஷேடோ பீஸ் எல்லாமே போட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவளோட கழுத்தை எரிக்கி நெரிச்சிக்கிட்டு நீ அந்த இடத்துல போகாத, நீ அங்கே போனால் செத்து போயிடுவா அப்படின்னு அவளோட உயிரை மட்டும் காப்பாற்றிட்டாங்க. ஏன்னா அவன் தானே அந்த ட்ரெஷர் எல்லாமே ஒழிச்சு வச்சிருக்கிறது, அதனால் அவனோட உயிர் மட்டும் வேணும் அப்படின்ட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சரி இப்போ நம்ம இவனை எப்படி காப்பாற்றுறது, நம்ம நொபுனாகா தான் உள்ள மாட்டிட்டான்னு வைக்கிறாங்க. சரி நொபுனாகா மட்டும் நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம தனியாக காரை மட்டும் எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. டே என்ன வெளியே எடுக்கலைன்னா உங்களை கொன்னே போடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுருக்கு விழுந்து கத்திட்டே இருக்கிறான். நொபுனாகா மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு காரை மட்டும் வெளியே எடுக்கிறக்கெல்லாம் வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷால்னார் கேட்கும்போது அதுக்கெல்லாம் சுத்தமாக வழியில் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நொபுனாகாவோட சேர்த்து அந்த காரையுமே பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுட்டாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நொபுனாகா அவ்வளோ போய் அடிக்க போயிட்டே இருக்கிறான். அவனை தொட்டா நீ கெட்ட வாய முடிட்டு வந்து காரில் ஏறு அப்படிங்கிறாங்க. எனக்கு காரில் வந்து இடஞ்சலாக இருக்கும்ல, நொபுனாகாவை தனியாக விட்டுட்டு இவங்க எப்படி ஏற முடியும். ஸோ இவனை நடுவில் விட்டு நெருக்கி பார்த்துறதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஏறுவாங்க. அடைச்சா இவனை அடிக்கலான்னு வெறியில் இருந்தால் என்னை ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நொபுனாகா கத்திட்டே இருக்கிறான்.
ஸோ உவகினை கடத்திட்டு போன நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணுற ரூமில் அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்காங்க சங்கிலியெல்லாம் போட்டு. அண்ட் உவகினுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க கலக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியல மாதிரி இருக்குது. மரியாதையா நீ எதுக்காக அந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டால்சினின் கத்தி வச்சு மிரட்டிகிட்டே இருக்கிறான். இது என்ன நேரம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அறத்தூக்கத்தில் இருக்கிற உவகின் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கிறான். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டால்சின் சொல்லிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நான் 8 மணிக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ பசிக்குது அப்படின்னா இப்போ மிட் நைட் ஆயிருக்குன்னு நினைக்கிறாங்க. மரியாதை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டால்சின் கத்தி குத்திட்டு வரும்போதே ஸோ உவகின் தன்னோட நென் பவர் யூஸ் பண்ணிவிட்டு அவன் பாடி அப்படியே கட்ட மாதிரி ஆக்கிட்டான். அந்த அடுத்த செகண்ட் அந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் அங்கே செவுத்துல போய் குத்துது. ஸோ இவனோட பாடி வந்து ரொம்பவே இரும்பு மாதிரி இருக்குது. இவனோட நென் எபிலிட்டி வந்து அது இன்னும் கொஞ்சம் அயன் மாதிரி ஆகுது. அதனால தான் இவன் நிறைய பேர்த்து இப்படி கொண்டிருக்கிறான். இவனோட சக்திக்கு காரணம் இதுதானா? பல பேர் அட்டாக் பண்ணியுமே இவன் அப்படி அசராமல் நின்றதுக்கான காரணம் இந்த சக்தி மட்டும்தான். ஏன்னா இவங்ககிட்ட அப்பேற்பட்ட ஒரு பாடி ஸ்ட்ரென்த் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிகா சொல்லிகிட்டே இருக்கிறான். ஸோ அந்த கத்தி உடஞ்சதை பார்த்துக்கிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாயை பொழந்துட்டு இருக்கிறாங்க. உவகினோட உடம்புமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிடுச்சுல. ஸோ அவனால் அசைய முடியாது. அதாவது இந்த ரேபிட்டாக் அப்படிங்கிற ஷேடோ பீஸ் கிடச்சதுனால இவனால் ஃபுல்லாக அசைய முடியாது. ஸோ இவன் தன்னோட கைகளை அசைச்சு பார்க்குறான். இருந்தாலுமே அவனால் அசைக்க முடியல. என்னோட கை காலை இப்போ அசைக்க முடியல அப்படின்னா நான் இவங்ககிட்ட பேச்சு கொடுத்தது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்குவாலாகிட்ட பார்த்தீங்கன்னா ஓகின் பேசிகிட்டே இருக்கிறான். நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. மரியாதை நீங்கள் நான் அவுத்து விட்டுட்டீங்கன்னா உங்களை நான் கொஞ்சமாவது உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இதை கேட்ட ஸ்குவாலாக்கு பார்த்தீங்கன்னா அப்படி உயிர் கையில் வந்துட்டு போகுது. என்னது இந்த மாதிரியால் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இவன் பொய் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மெலோடி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை இவன் உண்மை தான் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மெலோடியுமே சொல்லிட்டு இருக்கிறா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாம தான் இவனை கட்டி போட்டு வச்சிருக்கிறோம். உயிர் பச்சை கேட்க வேண்டியது இவன் எதுக்கு நம்மள இப்படி பயமுறுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேஷ் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்களோட குறிக்கோளே மொத்தமாக அந்த ஆக்ஷனுக்கு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே திருடுறது தான். ஆனால் நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த பொருட்கள் எல்லாமே காணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை கேட்ட டால்சினுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது பொருட்களை காணும் அப்போ நீங்கள் அதை திருடலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டால்சின் கேட்டுகிட்டே இருக்கும்போது இல்லை நாங்கள் அதை திருடவே இல்லை. ஷேடோ பீஸ்ட் எல்லாருமே திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவன் இப்போ உண்மை தான் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெலோடி சொல்லிட்டு இருக்கிற அவனோட ஹார்ட் பீட் வச்சுக்கிட்டு ஆமாம் இவன் உண்மை தான் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டோன்னே டால்சினுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா இவனை வச்சுக்கிட்டு நாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மிஷனரிஸ் அங்கே திருட்டு போனதுன்னு நினச்சிட்டு தான் நாம் இவனை வச்சிருக்கிறோம். இனிமேல் நம்ம இங்கே எதுவுமே பண்ண தேவையில்லை இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டால்சின் சொல்லிட்டே இருக்கும்போது அப்படின்னா அந்த ஆக்ஷனுக்கு வந்திருந்த சில பேர் எங்கள் கூட வேலை செய்கிறவங்க அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த குராபிக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கிறா. ஓ அப்படியா அவங்க எல்லாமே உங்களுங்க தானா? என்னை மன்னிச்சிருங்க நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கூடாதா நாங்கள் அவங்கள கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உவகின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்ட குராபிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம் ஆயிடுச்சு. அவளோட கண் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேர்லெட் கலரில் ஆனதுக்கப்புறம் மூஞ்சியில் ஒரு குத்து விட்றா. நீ எத்தனை பேர்த்த கணக்கில்லாமல் கொண்டுக்கிறீங்க தெரியுமா? கொஞ்சமாவது அறிவுன்னு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து விட்றா. ஸோ அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இவனுக்கு மூக்குலேருந்து பொலபொலன்னு ரத்தம் வந்துருச்சு. குராபிகா எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஷை வந்து தடுத்துட்டேன் குராபிக்காவை. ஸோ அதே சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே பழைய பில்டிங்கில் ஃபெய்ட்டான ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட முக்கியமான வேலையே அந்த அவளை பார்த்தீங்கன்னா சித்திரவதை பண்ணி அந்த ட்ரெஷர் அப்படியே எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ அந்த நீடில் போட்ட பொண்ணு இங்கே வந்துகிட்டே இருக்க நோபுனகா ஆப்போசிட்லேயே வந்துட்டு இருக்கிறான். சரி அந்த மாஸ்டர் ஏதாவது சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன அடி கேட்டுட்டு இருக்கிறா போய் அங்கே போய் ஃபெய்ட்டானே கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டே இருக்கிறா. என்னன்னு பார்த்தா ஃபெய்டன் சோகமாக வந்துட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் அவனை நல்லா ரொம்ப நேரம் சித்திரவதை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் நான் கொஞ்சம் சித்திரவதை பண்ணதுக்கே அவன் இப்படி என்கிட்ட புதையில கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஷரை பார்த்தீங்கன்னா கையில் வச்சுட்டு இருக்கிறான். ஸோ இன்னொரு பழைய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டம் ட்ரூப் எல்லாமே உட்காந்துருப்பாங்களே அவங்களோட லீடர் முதற்கொண்டு எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அடா ஆமாம்ல நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் ஒருத்தர் இன்னைக்கு மீட் பண்ணுறதா சொல்லி வச்சிருந்தேன். அதனால் நான் போய் இன்னைக்கு அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசுகா வந்து அவங்க மாஸ்டர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறான். சரி போயிட்டு வா ஆனால் நாளைக்கு 6 மணிக்குள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க குரூப் லீடர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அண்ட் அதே செகண்டில் குராபிக்காவை பார்த்தீங்கன்னா செம டென்ஷன் ஆகுது. அவன் எப்படி அத்தனை பேர்த்துக்கு கொள்ளலாம்? அவங்க எல்லாருமே எங்கள் கூட வேலை செஞ்சவங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டொஷினோ இவனோ பைசி இவங்க எல்லாருமே நினச்சி பார்த்துட்டு குராபிக்கா பார்த்தீங்கன்னா செம கோவம் அடைகிறா. அண்ட் மெலோடி பார்த்தோன்னே கொஞ்சமாக சிரிக்கிறா. அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா அவளோட ஃபோனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி வருது அன்னோன் நம்பர்லேருந்து. என்ன நீ நானும் செப்டம்பர் 1ஆம் தேதி இங்கே பார்க்கலான்னு சொன்னோம்ல அதுக்குள்ளே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் ஆட்ட வருது. இதை பார்த்தோன்னே குராபிக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம் ஆகிறா. அண்ட் அடுத்த சைடே பார்த்தீங்கன்னா மெலோடி சரி நீ பார்த்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை பார்த்து புரிஞ்சுக்கிட்டா. நீ பார்த்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்கிறா. அண்ட் அடுத்த சைடே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபெய்டான் குரூப்பை காட்டிட்டு இருக்கிறாங்க. சரி ஷானாருக்கு எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இப்போ அவனை தான் கேட்டேன். அவன் வந்து இந்த மாஃபியா காமன் ரூம் இருக்கிற இடத்த தேடி போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் டால்சினோவும் பார்த்தீங்கன்னா இங்கே மாஃபியாவுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஆக்ஷனில் வந்து தொல்லை பண்ண அந்த ஃபேண்டம் ட்ரூப்பில் இருக்கிற ஒருத்தனை நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டால்சின் சொல்லி இருக்கிறான். நீங்கள் எப்படி பண்ணீங்க? ஷேடோ பீஸ்ட் எல்லாருமே செத்துட்டாங்க ஆனால் நீங்கள் மட்டும் அவங்களை கரெக்டாக பிடிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. என்னது ஷேடோ பீஸ்ட் எல்லாம் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டால்சின் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் டால்சின் பேசிட்டு இருக்கிற அந்த மாஃபியா மெம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஷால்னாருக்கு வந்து அவங்களோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். ஸோ அவர் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் செத்து போயிட்டான். அண்ட் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஷால்னாருக்கு தெரிஞ்சிச்சு இவங்க எங்கே இருக்காங்கிறது. உவோகினுக்கு 3 கேனிஸ்டர் மசில் ரிலாக்ஸன் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க பேரலைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அண்ட் அடுத்த செகண்டே குராபிக்கா காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கைவிடப்பட்ட ஏதோ ஒரு சர்க்கஸ்க்கு உள்ளே போயிட்டுருக்கிறா. அந்த சர்க்கஸுமே ரொம்பவே பாழடைஞ்ச விதமாக ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துக்கு உள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை, எல்லாமே அப்படியே மயான அமைதியாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காடு விழுகிற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா ஹிசோகோ தான் வந்து காடு விளாண்டுட்டு இருக்கிறான். அண்ட் ஹிசோகாவை பார்த்த குராபிக்காக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் ஏதாவது பவர் யூஸ் பண்ணி நான் அட்டாக் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நென் பவர் யூஸ் பண்ணி காட்டிட்டு இருக்கிறா. கவலைப்படாத, எனக்கு உங்களோட சண்டை போடுறதுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லை, நான் கூட சும்மா பேச தான் வந்துருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்ன மரியாதை அந்த ஃபேண்டம் ட்ரூப்பை பற்றி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா சொல்லிட்டு இருக்கிறா. நான் உனக்கு சும்மா தான் சாண்டிங் பண்ணுறதுக்கு கூப்பிட்டேன். அதாவது எனக்கு இந்த மாதிரி சாதாரணமாக உட்காந்து பேசுறதுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அந்த ஃபேண்டம் ட்ரூப்பில் மொத்தமாக 13 பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த 13 பேர்த்தோட இருக்கிற பாதி பேர்த்தோட எபிலிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த இடத்துல 4ஆவதாக இருக்கிற ஒருத்தனை நான் கொண்டுட்டு அந்த இடத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா வந்து சொல்லிட்டு இருக்கிறான். எதுக்கு ஃபேண்டம் ட்ரூப்பில் இருக்கிற ஒரு மெம்பரை கொண்டு நீ அதில் போய் ஜாயின் ஆன அப்படின்னு சொல்லிட்டு குறைப்பிக்க கேட்டுகிட்டே இருக்கும்போது, ஏன்னா எனக்கு எங்கள் பாஸோட சக்தி உண்மையிலேயே ரொம்பவே பிடிக்கும், எனக்கு அவரோட சக்தி பத்தல ரொம்பவே அற்புதமாக இருக்கும், நான் அவர் கூட 1vs1 சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதில் போய் ஜாயின் ஆனேன். ஆனால் எங்கள் பாஸ் எப்போவுமே அவங்க சுற்றியுமே செக்யூரிட்டிக்கு ஆள் வச்சுருப்பார். எல்லாருமே போனதுக்கப்புறமும் சரி அவர் செக்யூரிட்டிக்கு 2 ஆள் எப்போவுமே வச்சுருப்பார். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்படியே அந்த ஒரு தடையும் கூட இல்லாமல் அப்படியே காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா சொல்லிகிட்டே இருக்கிறான். ஏன்னா எனக்கு அந்த 7 பேர்த்தோட எபிலிட்டி தெரியும்ல, நீ மட்டும் என் கூட டீமை பண்ண வச்சுக்கேன், நான் அந்த 7 பேர்த்தோட எபிலிட்டி என்னன்னு நான் கூட சொல்லுவேன். அண்ட் நம்மளுமே ஒரு சிறந்த டீமாக இருக்கலாம், என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹிசோகா வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாஃபியா குரூப்புக்கு கால் பண்ணியிருந்த டால்ஸோடனுமே பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு பக்கத்துலேயே வந்துருக்கிறேன், யாராவது கால் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ 13th ஃப்ளோர் தான் இருக்கிறோம், மேலே வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க. சரி இருங்க நானே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டால்ஸோடனு அங்கே கால் அட்டன் பண்ணிவிட்டு ரூமை செக் பண்ணிவிட்டு அவன் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாத்தையுமே உள்ளே அனுப்பிச்சி விட்றான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ கேமராவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் அடுத்த செகண்டே அவங்க ஓவகின் இருக்கிற ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இவன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓவகின் காட்டிகிட்டே இருக்கிறான். நீ அதுக்குள்ளே இவங்களை எல்லாமே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஓவகின் சொல்கிறான். என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல டால்ஸினோட முதுகுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலும்பாட்டம் இறக்குறாப்புல. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டால்ஸிலையும் செத்து போயிட்டான். நிஜமெல்லாம் என்னால் நம்பவே முடியல தெரியுமா, உன்னை இவங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிற. என்னென்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா கெட்டப் போட்டு வந்திருக்கிறாங்க. யாருன்னா ஃபேண்டம் ட்ரூப் தான். அப்படின்னா சரி பிளிங்கி நாம் போய் ஓவகின் உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷிசுக்கு பேசிகிட்டே இருக்கும்போது அவனோட விஷத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிளிங்கி வந்து உறிஞ்சி எடுத்துருச்சு. ஸோ அவனோட உடம்பை பார்த்தீங்கன்னா இப்போ பழையபடியே அசைக்க முடியுது. அண்ட் இந்த ஃபேண்டம் ட்ரூப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மெம்பர் வந்திருப்பான். அண்ட் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இவன் செமையாக கத்துறான். ஏன்னா இவங்களை வாலண்டியராக வந்து ஒருத்தர் அடிச்சிருப்பான்ல, குராபிக்கா வந்து இங்கே ஓவகின் அடிச்சிருப்பான்ல, அது வந்து உங்களுக்கு செம கோவம் வருது. என்னானாலும் சரி அந்த செயின் யூஸ் பண்ணுற அந்த நென் யூஸரை மட்டும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவகின் அங்கே இருக்கிற கதவெல்லாம் உடச்சிட்டே இருக்கிறா. ஸோ இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஆளுங்களுமே பார்த்தீங்கன்னா எப்படி தப்பிச்சு போயிருப்பாங்க. ஆடாடா இங்கே என்ன ஒருத்தனையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவகின் சொல்லிட்டே இருக்கும்போது, ஆமாம் கொஞ்சம் கத்துன எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷால்னாக்கு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல அவனுக்கு பின்னாடி 11 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் டேட்டூ இருக்குது. போய் மாஸ்டர் கிட்ட சொல்லுங்க, நான் அந்த நென் யூஸரை போட்டு தள்ளாமல் நான் அந்த இடத்துக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவகின் சொல்லிட்டே இருக்கிறான். ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் குராபிக்கா பார்த்தீங்கன்னா ஹிசோகா கூட பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஒரு வழியாக எபிசோட ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஓவகின் அதாவது அந்த செயின் யூஸரை போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் இந்த இடத்துல வந்து பில்டிங்கெல்லாம் உடச்சி போட்டுருந்துருக்கிறான். ஆனால் குராபிக்கா தான் தப்பிச்சு போயிட்டாலேங்கிறது ஹிசோகா கூட பேசுறதுக்கு அடுத்த எபிசோடு தான் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கே தெரிய வரும். சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற எபிசோடுக்கு ஒரு டீசெண்டான வியூஸ் எல்லாமே கொடுத்தா தான் என்னால் ப்ளீச் போடுறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதனால் 100x100 நான் இன்னும் 2 எபிசோட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அந்த ஐடியாவோட சேர்த்து உங்களோட சப்போர்ட்டையுமே கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக ப்ளீச் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். until then it's bye from ஹரிஷ் வாய்ஸ்.